விழுப்புரம் கோட்டக்குப்பத்தில் மயான பிரச்சனையில் மீனவ பெண்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மகாராஜ பாண்டி. மகாராஜ பாண்டி, பெண்கள் தற்போது அங்கு போராட்டம் நிகழ்த்தி வருகிறார்கள். என்ன காரணம்? விரிவான தகவல். நிச்சயமாக விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் அருகே சுடுகாடு பிரச்சனை தொடர்பாக இரு தரப்பினருக்கு மோதல் ஏற்பட்டு உள்ளது. அதாவது மீனவர்களுக்கும் ஆதிதிராவிடர் மக்களுக்கும் தான் இந்த மோதல். பெரிய கோட்டக்குப்பம் ஆதிதிராவிடர்கள் பயன்படுத்தி வந்த சுடுகாட்டு பகுதியில் நடுகுப்பத்தை சேர்ந்த மீனவர்கள் தங்களது படகுகளை நிறுத்தி மீன்பிடி செய்து வருகிறார்கள். இதனால் கோட்டக்குப்பம் ஆதிதிராவிடர்கள் இறந்துவிட்டால் அவர்களை புதைப்பதற்கு அங்கு செல்லும் போது மீனவர்களிடையே மோதல் ஏற்படுகிறது. கடந்த 6ஆம் தேதி கோட்டக்குப்பம் பகுதியை சேர்ந்த பூமிலிங்கம் என்பவர் உடலை புதைக்க சென்ற ஆதிதிராவிடர் மக்கள் மீது நடுகுப்பம் மீனவர்கள் தாக்குதல் நடத்தினர். இதில் போலீசார் மற்றும் ஆதிதிராவிடர் பகுதியை சேர்ந்த 4 பேர் காயமடைந்தனர். இதையடுத்து இரு தரப்பினரிடம் அமைதி கூட்டம் நேற்று நடந்தது. இந்த கூட்டத்தில் 21 பழுது அடைந்த படகுகளை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதை 2 நாட்களை அகற்றிக் கொள்வது என்றும், சுடுகாடு ஆதிதிராவிடர்களுக்கு சொந்தமாக இருப்பதால் அவர்களுக்கு அளந்து அந்த எல்லைக்கல்லை நட்டி அவர்களுக்கு ஒதுக்க வேண்டும் என்று முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி இன்று சுடுகாடு பிரச்சனையை தீர்ப்பதற்காக கோட்டக்குப்பம் போலீசாரும் அதே போல் விழுப்புரம் வானூர் தாசில்தார்களும் இன்று கோட்டக்குப்பம் சுடுகாடுக்கு அந்த இடத்தை அழைப்பதற்காக வந்தார்கள். இதற்கு மீனவ பெண்கள் எதிர்ப்பு தெரிவித்து திடீரென்று அவர்கள் கடலில் இறங்கி தங்களது கழுத்தில் கயிர்களை மாட்டி நாங்கள் தற்கொலை செய்து கொள்வோம் என்று போலீசாரை மிரட்டினர். இதனால் அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் ஏற்பட்டது. இதையடுத்து அவர்களை சமாதானம் செய்து சுடுகாட்டை அளந்து கல் நட்டின பிறகு அதில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 21 படகுகளை அகற்ற போலீசார் ஜேசிபி இயந்திரத்தை வரவழைத்தனர். அப்போது ஜேசிபி இயந்திரம் முன்பு மீனவ பெண்கள் தடுத்து நிறுத்தி வருவதால் போலீசாருக்கும் மீனவ பெண்களுக்கும் கடும் தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனால் அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் ஏற்பட்டது. மேலும் படகை அங்கிருந்து அகற்றாதவாறு ஒவ்வொரு படகிலும் 10 மீனவ பெண்கள் ஏறி நின்று அகற்ற முடியாதவாறு போலீசாரிடம் சண்டையிட்டும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். இதையடுத்து போலீசார் அந்த பெண்களை அற்புதப்படுத்தி தற்போது அந்த சுடுகாட்டு பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் படகுகளை அகற்றி வருகிறார்கள். இந்த சம்பவம் காரணமாக அசம்பாவிதம் ஏதும் ஏற்படக்கூடாது என்பதற்காக சுமார் 500க்கும் மேற்பட்ட போலீசார் கோட்டக்குப்பம் பகுதியில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள்.